வெல்கம் டு ஜமுனா கிச்சன். இன்னைக்கு நம்ம மட்டன் சாப்ஸ் பண்ண போகிறோங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக மட்டன் பண்ணுறதுக்கும் இந்த மட்டன் சாப்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா மட்டன் வந்து நெஞ்செலும்புலேருந்து எடுக்கிறது அந்த மட்டன் சாப்ஸு. அதனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் செஞ்சு காட்டுறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஜமுனா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வர என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க. மட்டன் வந்து நீங்கள் நெஞ்செலும்போடு சேர்த்து கட் பண்ணணும். ஏன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சாப்ஸுக்குன்னு சொல்லணும். சொன்னால் தான் அவங்க வந்து அந்த மாதிரி நெஞ்செலும்போடு சேர்த்து கட் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது சாம்பார் வெங்காயம் ஒரு 10 எடுத்திருக்கேன் நம்பர். அப்புறம் மிளகு ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகம் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு அரை துண்டு எடுத்திருக்கேன். தக்காளி சின்ன பழமாக 2 பழம் எடுத்திருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், மஞ்சள் பொடி, எண்ணெய், கடலெண்ணெய், உப்பு, குழம்பு மிளகாத்தூள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம குக்கரில் செய்ய போகிறோங்க. முதல்ல கறியை நம்ம வேக வச்சுக்க போகிறோம். சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் நம்ம மட்டனை சேர்த்துருவோம். தக்காளி சேர்த்துருவோம். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இது 1.5 ஸ்பூன் போடுறேன். மட்டன் வரைக்கும் உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அவ்வளோதான். அது நல்லா வதக்கிட்டு அப்படியே நம்ம வேக விட போகிறோம். தண்ணி ஊற்றி வேக விட போகிறோம். சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். தண்ணி ஊற்றுறேங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். வேகட்டும். இது நம்ம அதுக்குள்ள மற்ற ஐட்டத்தெல்லாம் வதக்கி அரைக்கணும். இது வந்து ஒரு 4-5 விசில் போடுவேங்க நான். வதக்க வேண்டிய ஐட்டத்தெல்லாம் வதக்கிக்கலாங்க. ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். சோம்பு போட்டுக்கிறேன். ஜீரகம், மிளகு, வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம அரைக்கணுங்க. அவ்வளோதான். இதுக்கு கறி நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நம்ம தாளிச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே தனித்தனியாக எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதனால கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு சின்ன பட்டை போடுறேன். விருப்பப்பட்டவங்க போடுங்க. ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போடுறேன். தெரிஞ்சு மிளகாய் போடுறேங்க. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுக்கோம். வெங்காயம், மிளகு, ஜீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம். மட்டனுக்கு ஏன் காஞ்ச மிளகாய் போடுறேன்னு நினச்சிருப்பீங்க. மட்டனுக்கு காஞ்ச மிளகாய் வெறுமனே காஞ்ச மிளகாய் போட்டே மட்டன் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இது நம்ம அந்த மசாலாவோட ஊறி நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இது ஏற்கனவே வதக்கி அரைச்சதுனால ரொம்ப நேரம் இது வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கறியோட தண்ணி ஊற்றிக்கணும். முதல்ல கறியோட போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் குழஞ்சிரும். அதனால கொஞ்சம் திக்கான அப்புறமா நம்ம போட்டுக்கலாம். மசாலா எல்லாம் சேரணும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். மட்டனில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். நம்ம பார்த்துட்டு தேவையான மசாலாவுக்கு போடலை, அதனால நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். நல்லா திக்காக இருக்குது. நம்ம கொஞ்சம் சேர்ந்த அப்புறமா நம்ம மட்டனை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா திக்காயிட்டு இருக்கு. இன்னும் நல்லா சேர்ந்து போட்டு எல்லாம் ஒன்றா கொதிக்கட்டும். அருமையான மட்டன் சாப். இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் சேர்ந்து வரட்டோங்க. அது வரைக்கும் மட்டன் சாப் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் தொக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தக்காளி போடுங்க, இல்லைன்னா தக்காளி போடாமல் செய்யுங்க. சாப்ஸுக்கு தக்காளி அவசியம் இல்லை. எனக்கு தொக்கு வேணுன்றதுனால நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி. அவ்வளோதான், சர்வ் பண்ணிக்கலாம். மட்டன் சாப்ஸ் இது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜமுனாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.